நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காத்தாடி. என்னடா கஷ்டமா இருக்கு மாப்ள. ஏன்டா? அங்க பாருடா. ஏன் அங்க என்ன இருக்கு? இந்தியாவோட வறுமையை பாரு மாப்ள. ஒரே ஒரு பாலை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் விளையாடுறாங்க பாத்தியா? ஏய் ஏன்டா அப்படி முறைக்கிற? ஏன்டா ஒரே பால் வச்சு விளையாடாம ஆளுக்கு ஒரு பால் வச்சு விளையாடுவாங்க? முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்தாகரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லன பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் என்னடா பண்ற? பிறவி தனையும் மறந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடிவரை சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. போங்கடா, உங்களாலதான் மூச்சை விட்டுட்டேன். எது எங்கடா மூச்சு விட்டியா? மவனே, இந்த பாட்டை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணியிருந்த ஒரடியா மூச்சு விட்டு செத்துருப்ப. ஏண்டா இப்ப என்னத்துக்கு நீ மூச்சு விடாம பாடிக்கிருக்க? என்ன இன்னொரு எஸ்பிபி உலகத்துல இருக்கான்னு ப்ரூவ் பண்ண போறியா? பின்ன உங்களை மாதிரி வெட்டி பயலா இருக்க சொல்றீங்களா? மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா, இல்லன்னா செத்துறணும். மாப்ள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான்டா அவன். அதுக்காகலாம் அசிங்கப்பட நம்ம வாழவே முடியாது. ஃப்ரீ அவுட் வாப்பலாம். மண்ணில் கிட்ட போகாத, கடிச்சு வச்சிருவேன். வந்துரு. என்னடா ஆச்சு? அங்க பாருடா. டேய் பைத்தியக்காரன் இருப்பான் போல. இல்ல மாப்ள, இந்த பையலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. வா கிட்ட போய் என்னன்னு கேட்க. வேணாம் மாப்ள, அவனை பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கு. காதை கடிச்சு போயிட போறான். என் காதையெல்லாம் கடிச்சானா அடுத்த செகண்டே செத்து போயிருவேன். தீபாவளி குளிச்சது. தீபாவளிக்கு? ஐயா, அடுத்த தீபாவளி பக்கத்துல வந்துருச்சுல, குளிச்சுக்கலாம். பஸ் பஸ், அது என்னத்த குடிச்சு அதை போட்டு சம்மடி அடிக்கிறீங்க? வேல் ரெக்கார்ட் பண்றதுக்காக இந்த மரத்தை உடைக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்கடா. என்ன ரெக்கார்ட் பண்ண போற? கையால குத்தி இந்த மரத்தை உடைக்க போறேன். லூசு பழ, அதுக்கு தான் அருவா கத்தியெல்லாம் இருக்குல்லடா, அதை வச்சு வெட்ட வேண்டியதானே. ஏதாவது உணத்துல நான் ரெக்கார்ட் பண்ணணும், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். உன்னை இன்னைக்கு உடைக்காம விட மாட்டேன் நானு. ஓகே, டவுட்டே தான். பைத்தியம் தான். வாப்பா. ஐயப்பா, வா ஓடிடுவோம். மாப்ள, இந்த காலேஜ்ல எல்லா பையிலும் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிருக்கேன். நம்ம முடிஞ்சா ஒன்னும் செய்யாம உப்பு சப்பானியை சுத்திக்கிருக்கோம். ஆமா மாப்ள, அதான் நம்ம ஒரு ஃபிகர் மதிக்கிறது இல்ல. நம்மள எந்த ஃபிகரும் என்னைக்கு மதிக்காது, அது வேற விஷயம். ஆனா நம்ம ஏதாவது பண்ணி சாதிக்கணும்டா. ஆமா மாப்ள, ஒண்ணுக்கு அசோக் கூட எதையோ பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். நாம தான் இப்படியே இருக்கோம். பேசாம நம்ம கலைஞன் ஆயிடலாமா? அப்படின்னா? கலைஞன்னா கலைஞன், உலகத்தை சந்தோஷப்படுத்துறேன். டேய் என்னடா சொல்ற? டேய் டேய் டேய், புத்தி எங்க போதுவார்? கலைஞன் ஆகலாம்னா ஒரு டான்சர், ஒரு பாடகன், ஒரு நடிகர் ஆகலாம்னு சொன்னா, அதை விட்டு என்னத்தையும் யோசிச்சுக்கிருக்க? வாட் அன் ஐடியா சரிஜி. ஆனா அது மூணுமே நமக்கு வராது. அதுவும் சரிதான். மாப்ள, நம்ம டான்சர் ஆகிறோம். எப்படி? அங்கே பார். அப்போ வந்துட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்தோம்னு வச்சுக்க, நம்ம டான்சர் ஆயிடலாம். அப்புறம் அவன் கூட சேர்ந்து ஸ்டெப்பு போட்டு போட்டு எல்லா ஃபிகரையும் கரெக்ட் பண்ணிடலாம். கூப்பிட அவனை. டே அப்பு, இங்க வாடா. வாடா வெண்ண. போய் தான் பாப்போம். என்ன மாப்ள, ஆட்டம்னா ரொம்ப பலமா இருக்கு. எங்க ரெண்டு பேரும் டான்ஸ் சொல்லித்தா. டேய், இப்ப என்னத்தை கேட்டுட்டே இப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிருக்க? அதெல்லாம் உங்களுக்கு வராதுடா. ஏண்டா, நாங்க என்ன உங்ககிட்ட வயசுக்கு வரணும்னாடா கேட்டேன்? டான்ஸ் ஆன்றா கேட்டேன். சொல்லி கொடு, எங்களுக்கு வரும். டேய், முதல்ல குருவை மதிக்க கத்துக்கோங்கடா. டேய் சாரி குரு, சொல்லி கொடுங்க குரு. நீங்க ரொம்ப கெஞ்சுறீங்க, அதனால உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, உங்களுக்கு வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஜாஸ், ஹிப்ஹாப், சால்சா இதுல எது வேணும்? டேய் டான்ஸ் சொல்லி கொடுனா சால்னா இல்லன்னு இருக்க. டேய் அது சால்னா இல்லடா, சால்சா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதா, டான்ஸ் சொல்லி கொடுறா. டேய் உங்களுக்கு டான்ஸ் நாலேஜே இல்ல. சோ உங்களை முதல்ல நான் டெஸ்ட் பண்ணனும், அப்புறம் தான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரத பத்தி யோசிக்கணும். டேய் டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நாளைக்கு ஈவினிங் இந்த டெஸ்ட்லாம் வச்சுக்கலாமா? ஹலோ, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பேரை சொல்லி கொடுங்க. சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. சோ இன்னைக்கு ஈவினிங்கே வச்சுக்கலாம். 5 மணிக்கு நீங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்துருங்க. சரிப்பா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், வரும்போது மாஸ்டருக்கு நீங்க 2 பேரும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. மாஸ்டருக்கு இது வேறயா? ஓகே 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 பாய்.
அப்ப ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். வரும்போது ஸ்நாக்ஸோட வந்துருங்க. ஓகே? என்னடா இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறேன். வா. என்ன பிரச்சனை கொடுங்க. எங்க ஏரியால ஒரு 1500 வீடு இருக்கு. எங்களுக்குன்னு தனியா ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு வேணும். ஏன் தம்பி கிழிச்சிட்டீங்க? ஊர்ல அங்கங்க கரண்டே இல்ல, உனக்கு தனியா கரண்ட் ஆபீஸ் கேக்குதா? பாரு, ஊர்லயே கரண்ட் இல்லையா, உனக்கு கரண்ட் ஆபீஸ். நெக்ஸ்ட். என்ன தெலுங்கா? இல்ல தமிழ் தாங்க. உன் கையெழுத்தே சரியில்லை. முதல்ல கடைக்கு போயிட்டு ரெட்டை வரி நோட்டை வாங்கி அதில் எழுத பழகிக்கோ. அதுக்கப்புறமா மண்ணு எழுதி கொடுக்கலாம். சரியா? பட. நெக்ஸ்ட். என்ன பிரச்சனை? யோ ஏன் கிழிச்ச? என் மனுவோட கையெழுத்து கூட சரியில்லை தம்பி. அப்ப நீ என்ன பண்ணு, ரெட்டை வரி நோட்டை வாங்கி எழுத பழகிட்டு அதுக்கப்புறமா மண்ணு எழுதி கொடுத்துரு. சரியா? போயிட்டு வா. அது முடியாது. எதுக்குண்ணா இப்ப என்ன அடிக்கிறீங்க? தம்பி சொன்னா முடியாதுங்கிற. தம்பி ரெட்டவரி நோட்டு வாங்கி எழுத பழக சொன்னுச்சு. எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, அதனாலதான் அப்படி சொன்னேன். எப்பவுமே உங்களுக்கு அவசரம் தான் அண்ணே. உடனடி நிவாரணம் போதுமா? இல்ல வேணாம் தம்பி. இல்ல பரவாயில்ல வேணாம். தம்பி தரங்கற நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட். எங்க யாருமே காணோம். அவனை போட்ட போர்ல இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க தம்பி. தம்பி இதுக்கெல்லாம் நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான். தீர்த்து வைக்கலனா அப்புறம் திரும்ப திரும்ப வருவாங்கண்ணே. நாம தானே இறங்கி பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். அடாடாடா, தம்பி பேசுற பேச்ச பார்த்தா அம்மாவுக்கு அப்புறம் தம்பி தான். என்னைக்குமே நான் தலைவனா ஒன்ற ஆசைலாம் இல்லைண்ணே. எப்பவுமே நான் உங்களில் ஒருத்தனா இருக்கணும். அதானே எனக்கு வேணும். வரேன் தம்பி. வரங்க. வாங்க. வரேன் தம்பி. மொத்தமா தம்பி சித்தி இப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க, போய் பாருங்க. பத்தியா உள்ளன்னா இப்படிதான். ஆமா. ஏய், காலேஜுக்கு போகாம இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சித்தி ஒரு சின்ன பிரச்சனை சித்தி. பிரச்சனை என்னன்னு சொல்லு. சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். எங்க காலேஜ் லைப்ரரி இருக்குல்ல, இழுக்காதடா. காலேஜ் லைப்ரரிய கொளுத்திட்டேன் சித்தி. என்னடா சொல்ற? உண்மையாவா? இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? உண்மைதான் சித்தி சொல்றேன். உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சுடா. நீ என்ன பண்ணுவ? எதுக்குடா அதை கொளுத்துன? நான் லைப்ரரிக்கு படிக்கலான்ட்டு போனேன் சித்தி. அங்க ஒரு கொசு என்னை கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால கொசுவத்தி ஏத்துனேன். அந்த வத்தி குச்சி எங்கேயோ போட்டிருப்பேன் போல, அதுல லைப்ரரி பத்திக்குச்சு. நான் என்ன சித்தி பண்ணுவேன்? நீ எதுவும் பண்ண தேவையில்லை. போதும், நீ படிச்சதெல்லாம் போதும். இனி காலேஜுக்கு போன தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவ. உன்னால நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். நீ போய் வீட்ல கார்ட்டூன் பாரு, இல்ல உங்க சித்தப்பாக்கு ஹெல்ப் ஆயிரு. உன் மேல தப்பு இல்லடா. நீ காலேஜுக்கு போலன்னு சொன்னப்பவே நான் சரின்னு சொல்லிருக்கணும். நீ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, என்ன சொல்லணும். நீ இனிமே காலேஜுக்கே போக வேண்டாம்ப்பா. இப்ப சந்தோஷமா? சாரி சித்தி, எனக்கே இப்பதான் காலேஜ் போலான்னு தோணுது. இப்பன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு சித்தி. உண்மையிலேயே உனக்கு காலேஜுக்கு போகணும்னு தோணுதா? அப்ப காலேஜுக்கு போகாம இங்க எங்கடா வந்த? அங்க போனா அந்த கரஸ்பாண்டன்ட் லைப்ரரி என் கொளுத்துறேன்னு நச்சு நச்சுன்னு கேட்கும். நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணி காலேஜுக்கு புதுசா லைப்ரரிக்கு எடுத்துறேன்னு சொல்றீங்க சித்தி. ஏய், எவ்வளவு கூலடா சொல்ற. புது லைப்ரரிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? நீங்க என்ன உங்க காசையா கொடுக்க போறீங்க? நிவாரண நிதி தானே. ஷோ, என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒருத்தன் போதும்டா. சரி, நீ காலேஜுக்கு போ. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சித்தி. ஹலோ, யாரு? நான் சட்டத்துறை அமைச்சர் தமிழ்ச்செல்வி பேசுறேங்க. அழகேசனோட சித்தி. மேடம், அவன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? 12 லட்சம் ரூபாய் லைப்ரரிய மொத்தமா கொளுத்திருக்கான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேற யாராவதுன்னா இந்நேரம் நாங்க சும்மா விட்டுருக்க மாட்டோம். ஓகே ஓகே, நீங்க ஆத்திரப்படுறது நியாயம்தான். எனக்கே இப்பதான் விஷயத்த சொன்னா. அவன் இத வேணும்னு பண்ணலங்க, தெரியாம நடந்திருக்கு. அதனால இத அப்படியே விட்டுருங்க. அப்ப என் லைப்ரரிக்கு என்ன பதில்? நாளைக்குள்ள லைப்ரரி இருக்கிற இடத்துல புது லைப்ரரி இருக்கும், கவலைப்படாதீங்க. எப்படி மேடம்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நைட்டுக்குள்ள எங்க ஆளுங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். ஓம் சண்டா மாத்ரே. ஓம் சண்டாய நமக. ஓம் சண்டாய நமக. அல்கேஜ் கைகால் விளங்காம போக. இந்த கலர்ல அவன் உடம்ப நான் பார்க்கணும். எங்களையாடா அளவிடுற? இன்னியோட நீ அழிஞ்சடா. டேய் என்னடா இதெல்லாம்? அம்மன் படத்துல வர வில்லன் மாதிரி எதோ வச்சிருக்க? ஆமா மாப்ள, ஹீரோவா தான் வாழணும்னு நினைச்சேன். ஆனா அந்த அல்கேஜ் என்னை வில்லன் ஆக்கிட்டான். என்னடா இதெல்லாம் கேட்டா எதோ பேசிட்டு இருக்க. இப்ப என்னடா இது சொல்ல புரியல இல்லையா? இந்த காலேஜ்ல நமக்கு தொந்தரவா இருக்கிறது யாரு? அந்த அல்கேஜ் தானே. ஆமா, அவனுக்கு கையும் காலும் நல்லா இருக்கிறதுனால தானே அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை விளங்காம பண்ணிட்டான். டேய் என்னடா சொல்ற? மலையாள நம்பூதிரி கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கண்டா. இத அல்கேஜ் வர்ற பாதையில போட்டாலே போதும், அவன் கைகால் விளங்காம போயிரும். இதே மாதிரிதான் எங்க அப்பாரு நம்ம ஊர்ல அட்டகாசம் பண்ணிக்கிருந்த அருக்காணிக்கு பண்ணாரு. சி வாய் முர்ரா, பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு. இங்க பாரு, ஒழுங்கா நீ படிக்கணும்னு நினைச்சா இதுல தலையிடாத, ஒதுங்கிடு. அவனை நம்ம சும்மா விட்டோம், அவன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணுவான். அதுக்கு இப்படி லூசு தனமா பண்ண சொல்றியா? மாப்பிள, நாம வாழறதுக்காக எத்தனை பேரை அழிச்சாலும் தப்பில்ல. டேய் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான். நீ எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாடா. வெளியே சொல்லிக்காத, கேவலம். இந்த கருமத்தோட உன் கூட என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு தான் அசிங்கம். இந்த முட்டையை வச்சுதானே இவ்வளவு ஆட்டாடிட்டு இருக்க. அட போடா, 2000 ரூபா போச்சுடா. உன்னெல்லாம் அந்த கடவுள்னாலேயே காப்பாற்ற முடியாதா? டேய், அவங்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக போறியேன்னு உனக்காக செய்வனை செஞ்சு எடுத்துட்டு வந்தா முட்டைய தூக்கியாடா எறிகிற. அனுபவிடா. இங்க பாரு, அவன் லேசில் அடங்க மாட்டான். டெய்லியும் புதுசு புதுசா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இரு. இனி என்னால முடியாதுடா. ஏற்கனவே அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு சிவாஜி படுக்கையில கிடக்குறான். இனி நீ என்ன அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அது மட்டும் நடக்காதுடா. உன்னால பாத்துக்க முடியலன்னா பரவாயில்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க, அதுக்கு தானே நீ வந்திருக்க. நீ படிச்சு என்ன ஆக போற? டேய் எனக்கு படிப்பு முக்கியம்தான், ஆனா அதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லடா. டேய் அல்கேட்ஸ் உனக்கு எனக்கு என்னடா பண்ணா? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவன் தர டார்ச்சரை கரசால தாங்க முடியல, அதனால அவனை பாத்துக்க சொல்லி நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? அப்ப கரஸ்பாண்டன்ட்க்கு சூனிய வச்சிரவா? டேய் நீ உதப்பட போற. அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்க கண் முன்னாடியே காலேஜ் அட்டூழியம் நடந்துச்சுன்னா அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? ஸ்டூடெண்ட் சேர்மன்னால என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? யாரு மேலேயும் தப்பு இல்லடா, என் மேலதான் தப்பு. வேணா சொந்த காசுல நானே எனக்கு சூனிய வச்சுக்கவா? ஓகேவா? அத பண்றா. முதல்ல கை காசு வேணா 2000 நான் தரேன். முட்டை எனக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளவுதான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லைல்ல, அதனால செல்லமா வளர்ந்துட்டான். அவனுக்கு எது தப்பு எது சரின்னு தெரியலடா, அதனாலதான் அப்படி பண்றான். ஆமா, அவர் குழந்தை, அவருக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. நீ வேணா போய் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்க பாரா, அவன் பண்ற தப்ப நீ இல்ல நான் இல்ல யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவனா நினைச்சா மட்டும் தான் முடியும். புரியுதா? புரியுது. ஆனா அவன் பண்ற தப்புக்கு அவன் ஃபீல் பண்ணுவானான்னு தெரியலையே. அது எனக்கும் தெரியல. நடக்கிறது நடக்கட்டும், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வா போலாம். சரி. ஜூஸுக்கு வாடா. சரி, நான் உங்களுக்கு சொல்லி தரதெல்லாம் இருக்கட்டும். மொத உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியணும். அப்பதான் என்னால சொல்லி தர முடியும். ஆடு. டேய் மாஸ்டர், இதெல்லாம் ரொம்ப ஓவரா மாஸ்டர். டேய் ஒழுங்கா ஆடுறா. போதும் போதும். எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? ஓகே தான், கொஞ்சம் சக்கரை கூட இருக்கு. மாஸ்டர், நான் ஸ்நாக்ஸை பத்தி கேட்கல மாஸ்டர், என் டான்ஸை பத்தி கேட்டேன் மாஸ்டர். அது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. போ போ. நெக்ஸ்ட் 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 கம். குள்ள டேய் போ போ. டேய் நீ வா, பொங்க வச்சிரறேன். ஆடவா? எங்க ஆடு. டேய் நிறுத்துடா. என்னடா பண்ற? டான்ஸ். நீ ஆடுறதெல்லாம் டான்ஸ்னு வெளியே சொல்லாத. நல்ல சாவு வீட்டுக்கு ஆடுற பையன் மாதிரி ஆடிட்டு.
நீங்க ஆடுறதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு உங்க 2 பேருக்கு டான்ஸ பத்தி எதுவுமே தெரியலன்னு. என்ன பண்ணலாம்? சரி ஓகே, குரு வணக்கம் சொல்லி தரேன், கத்துக்கோங்க. எப்படி நில்டா? கை எப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு கவனி, சும்மா ஆடாத. இப்படிதான் பண்ணும், புரியுதா? ரைட்டு. நான் பண்ணு. என்னடா பண்றீங்க 2 பேரும்? அழகா ஸ்லோவா ஈக்குவலா பண்ணுங்க. டேய் என்னடா பண்ற உன்னைய? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? அடையா வயித்துக்கு சோறு தான் திங்கறியா இல்ல வேற எதையாவது திங்கறியா? மாஸ்டர் நான் விடுங்க மாஸ்டர், நான் மட்டும் நல்லா இருக்கான்னு பாருங்க மாஸ்டர். பண்ணு. ரொம்ப அழகா பண்றமா, ரொம்ப அழகா பண்ற. கிளி கிளி கிளி. நல்லா பாத்ரூம் போற மாதிரி வந்து உட்கார்ந்திருக்க. நல்ல ஸ்டைலா பண்றா மாஸ்டர். இது ஓகேன்னு பாருங்க மாஸ்டர். உன்ன நான் என்னமா சொல்றேன், நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இடியட் மாதிரி. உங்களை எல்லாம் வச்சு டான்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு 4 எருமை மாடு மேய்க்கலாம். என்ன மேய்க்கலாம்? எருமை மாடு. எத்தனை மேய்க்கலாம்? 4. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாய் இங்கே பாரு. நாங்க டான்ஸ் ஆடாட்டாலும் பரவாயில்ல, நீ காலகாலத்துக்கு டான்ஸ் ஆடக்கூடாதா? ரொம்ப அழகா சொல்லி தரமா, ரொம்ப அழகா சொல்லி தர. கார்த்தி ஜெயா காதல் கல்வெட்டா? இன்னும் வேற எந்த காதல் ஜோடி பேர் இருக்குன்னு பார்ப்போம். எதுக்கு இவன் மரத்தை சொரிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, என்னன்னு போய் பார்ப்போம். என்னடி வெற்றி ஞாபகம் வந்துருச்சா? அவன் போனாலும் அவன் ஞாபகம் உன்னை விட்டு போல. கொஞ்ச நாள் பிறகு என்னாலேயே அவன் பிரிஞ்சதை தாங்க முடியல. அப்படியே நகமும் சதையுமா இருந்தவனால எப்படிதான் தாங்க முடிஞ்சதோ தெரியல. பசங்க எல்லாரையும் விட உனக்கு தான் இந்த விஷயத்துல ரொம்ப வருத்தம்ல? என்ன ஓட்றியா? சே என்னடி என்ன போய் தப்பா நினைக்கிற? இல்ல நீயும் அவனும் தானே உருகி இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணீங்கன்னு சொல்ல வந்தேன். இல்லடி ஃப்ரெண்டா விட்டு போன என்னாலேயே இதை தாங்க முடியல. லவ்வரா உன்னை விட்டு பிரிஞ்சத நீ எப்படி எதுக்கடி கல்ல கையில எடுக்கிற? கீழே போடு. இந்த கல்லாரையும் மண்டை உடைச்சு பொளக்கல. கரஸ்பாண்டன்ட் பொம்பளை மார்ஸ் இல்லடி வரேன். என்ன பிடிக்க முடியாது. தேவடி தேவை டயலாக் பேசுறீங்களோ பம்பளி மார்ஸ். உயிர் தோழி உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், எழுப்பி விடுறத விட்டுட்டு பேசுற பேச்ச பாரு. தூக்கி விடுறி வா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, அங்கங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கலந்து விழுந்திருக்கும் போலடி. பயங்கரமா வலிக்குது. என்னை கொண்டு போய் கேன்டீன்ல அட்மிட் பண்ணி ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஏத்தணும். நீ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வை, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா ஜெயா, ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? இப்ப நம்ம எல்லாரையும் விட சந்தோஷமா இருக்க வேண்டியது நீதான். ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? கார்த்திய பாத்தியா? ஏய்
நீ மாறணும்னு சொன்னதுனால தானே கார்த்தி இவ்ளோ மாறிட்டு வந்திருக்கான். ஆனா நீ இப்படி இருந்தா அவன் எப்படி உன்கிட்ட பேசுவான்? ஜெயா ஏய் ஆமா ஆமா. ஏய் லூசு, என்னாச்சு உனக்கு? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வேற யார்கிட்டயும் இல்ல. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஏய் என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், இப்படி பேந்து பேந்து முடிச்சிட்டே இருக்க? கார்த்தி உனக்காக எவ்வளவு மாறிட்டு வந்திருக்க, அவனை பாத்தியா இல்லையா நீ? அப்புறம் எதுக்கு நீ இப்படி இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் வந்திருக்கான். போய் பேசு அவன் கிட்ட, அப்பதான் அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படியா? அப்படியாவா? ஐயே, கார்த்தி மாறுறத பார்த்து உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. இதுக்கு இந்த ரியாக்ஷன் இல்ல, உனக்கு வேப்பல தான் அடிக்கணும். நாளைக்கு அடிச்சுட்டு வரேன். அவ்வளவுதான், முத்திடுச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. நான் வரேன்.